ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நாளைக்கு வீக்கெண்டில் என் கூட வெளியில் வர முடியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஓகேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லேயே ஹீரோவும் ஹீரோயினை வெளியில கூட்டு போறான். ஹீரோயினும் ஆசையா வராங்க. எங்க தான் ஹீரோயினை கூட்டு போறான்னு பார்த்தா ஹீரோயின் படிச்ச காலேஜ்க்கு தான் கூட்டு போறான். ஹீரோயினும் அடே உன் கூட டேட்டிங்க்கு போக போறோன்னு ஆசையா வந்தேன்டா, கடைசியில இப்படி காலேஜ்க்கு கூட்டு வந்தியேடா அப்படின்னு கடுப்புலயே வராங்க ஹீரோயின். காலேஜ்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் ஹீரோவையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு ஹீரோயினும் ஹீரோவை விட்டுட்டு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இத கவனிச்ச ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எதுக்குமா இப்படி ஸ்லோவா நடந்து வர, என் கூட நடந்து வர்றதுக்கு உனக்கு கூச்சமா இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், ஆமா காலேஜ்க்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இல்ல நீ எப்பவுமே ஆபீஸ்ல இருந்துல கணக்கு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேனு உன்னை எக்ஸாம் ஹால்கே கூட்டு போய் அங்க வச்சு நான் உனக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் தர போறேன், நீயும் அத சால்வ் பண்ண போற அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோயினும் ஆஹா வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயந்துகிட்டே ஹீரோ கூட வராங்க. நேரம் பார்த்து ஹீரோயினும் யாரையோ பார்த்து பயப்படுறாங்க. ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. முன்னாடி வர்றது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட மேக்ஸ் டீச்சர். ஹீரோவும் ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு மெதுவா மேக்ஸ் டீச்சரை பாஸ் பண்ணி போகலான்னு போனாலும் மேக்ஸ் டீச்சர் ஹீரோயினை கண்டுடுறாங்க. ஏய் நில்லுமா, நீ டேய் தானே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆஹா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மேக்ஸ் டீச்சரை திரும்பி பாக்குறாங்க. அப்ப மேக்ஸ் டீச்சரும் ஏமா எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சாலும் காலேஜ் பக்கம் தலை வச்சியே படுக்க மாட்டா, இன்னைக்கு என்ன காலேஜ் பக்கம் வந்திருக்க அப்படின்னு ஹீரோ முன்னாடி ஹீரோயினை பத்தி ஹீரோயினோட வண்டவாளம் எல்லாத்தையும் தண்டவாளத்துல ஏத்துறாங்க. இத கேக்குற ஹீரோவும் அப்படியா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினும் ஐயோ மானத்தை வாங்குறாளே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க. அப்ப மேக்ஸ் டீச்சரும் ஹீரோவை பார்த்து ஏன்பா நீ யாருன்னு தெரியலப்பா, ஆனாலும் இந்த பொண்ணை வேலைக்கு எடுத்தான் பாத்தியா, அவனை முத தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு ஹீரோவை திட்ட. இத கேட்ட ஹீரோவும் மேம் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னதும் மேக்ஸ் டீச்சரும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போய் பேசுறாங்க. ஹீரோவும் மேக்ஸ் டீச்சர் கிட்ட ஏன் மேம் ஹீரோயின் மேக்ஸ் மாடத்துல மட்டும் இவ்வளவு கம்மியா மார்க்ஸ் எடுக்கிறா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும், ஒருவேளை யாரையாவது லவ் பண்றாளோ அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. ஆனாலும் மேக்ஸ் டீச்சரும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனாலும் இவ இருக்கா இல்லையா எப்பவுமே அந்த ஜூயி பையனோட தான் சுத்திக்கிட்டு இருப்பா, சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க மேக்ஸ் டீச்சர். இத கேட்டதும் நம்ம ஹீரோக்கு காண்டாகிரும். நேரா ஹீரோயினை அந்த எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டு போய் அங்க ஒரு சேர்ல உட்கார வச்சிடறான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஏன் பாஸ் டீச்சர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ படிக்கிறத தவிர மத்த வேலைகள் எல்லாத்தையும் நல்லாவே செய்யறியான் அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோயினும் ஆஹா ஒருவேளை நாங்க யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் ஏமா நீ யாரையோ டேட் பண்றியாமே அது உண்மையா என்ன அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஹீரோயினும் என்ன பாஸ் விளையாடுறீங்களா, லவ் பண்றதுக்கெல்லாம் எங்க பாஸ் எனக்கு டைம் இருக்கு, என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, டைமுக்கு காலேஜுக்கு போவேன், டைமுக்கு ஆபீஸ்க்கு போவேன், ஆபீஸா விட்டா வீட்டுக்கு போவேன், இதுக்கு நடுவுல லவ் பண்றதுக்கெல்லாம் எங்க பாஸ் எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் இவ சொல்றது உண்மைதான் இல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பரை கொடுத்து சரி எக்ஸாம் எழுது அப்படின்றாரு. ஹீரோயினும் யோசிச்சு மெதுவா அந்த எக்ஸாமையும் எழுதி முடிக்கிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் ஹீரோவும் அந்த எக்ஸாம் பேப்பரை ஹீரோவே கரெக்ஷன் பாக்குறான். பக்கத்துல இருக்கிற ஹீரோயினும் ஆஹா என்ன நடக்க போதோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோவும் பேப்பரை திருத்தி முடிச்சிட்டு ஹீரோயினுக்கு கொடுக்கறாங்க. அந்த பேப்பரை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஆமா நாமளா இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் அந்த எக்ஸாம்ல 101 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. ஹீரோயினும் ரொம்பவே தேங்க்ஸ் பாஸ், நீங்கனால தான் இவ்வளவு மார்க்ஸ் என்னால எடுக்க முடிஞ்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைமும் போக ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பாஸ் இதுக்கப்புறம் டியூஷன் எடுக்க வேண்டாம்ல, ஏன்னா உங்களுக்கும் ஆபீஸ் ஒர்க் இருக்கு அதையும் பாக்கணும்ல, இதுக்கு நடுவுல எனக்கும் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், நான் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல 100 மார்க் எல்லாம் எடுக்கணும்னு ஆசையே படல, ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும்னு தான் நினைச்சேன், அதனால இதோட இந்த கிளாஸ நிறுத்திக்கலாமே அப்படின்றாங்க ஹீரோயின். இத கேட்டு ஹீரோவும் கொஞ்சம் ஷாக்காக நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ரூம்மேட்டும் வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டான ஜூயியும் வந்துடுறான். ஜூய பார்த்த ஹீரோவும் டேய் நீ அவன் இல்ல இங்கேயும் வந்துட்டியாடா அப்படின்னு ஷாக் ஆகுறான் ஹீரோ. அப்ப ஜூயியும் ஹீரோ கிட்ட அவனை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அவனோட நேம கேட்டதுமே ஹீரோ புரிஞ்சுக்கிறான்.
அந்த மேக்ஸ் டீச்சர் சொன்னது இவனை பத்தி தானே. அப்ப ஹீரோயினும் சாரி பாஸ் இப்ப நான் கிளம்பணும் அப்படின்ட்டு ஜூயிய கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அப்படின்னா இதுதான் நம்மளோட கடைசி கிளாஸா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜூயும் என்னமோ சொல்றான். இத கேட்ட ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கோவமா கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சோகமா போய்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பின்னாடியே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஏமா நில்லுமா இங்கம்மா போற அப்படின்னுகிட்டே போறான். இப்ப ஹீரோயின் சடனா ஜூயிய பார்த்து டே யாராவது எனக்கு மார்க் கொடுக்க சொன்னா நீ எவ்வளவு மார்க்டா கொடுப்ப அப்படின்னு கேட்க ஜூயும் ஹீரோயினுக்கு ஆமா இந்த கேள்விக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் நீ ஒண்ணுமே சொல்ல தேவல அப்படின்னு கோவமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. மறுபடியும் ஹீரோயின் ஜூயி கூட தான் இருப்பாங்க. அப்ப ஜூயும் ஹீரோயின் கிட்ட ஏய் என்னம்மா சொல்ற, அந்த கிறுக்கு பையன் உனக்கு வெறும் 36 மார்க்ஸ் தான் போட்டானா, எனக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா நான் உனக்கு 100க்கு 100 மார்க்ஸ் கொடுத்திருப்பேன் தெரியுமா, உனக்கு மார்க்ஸ் கொடுக்க அவன் யாருமா கேன கிறுக்கு பைய ஓனானுக்கு டவுசர் போட்ட மாதிரி இருக்கான் அப்படின்னு ஜூயும் ஹீரோவுக்கு திட்டுறான். இதுக்கு ஹீரோயினும் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடா, ஆமா உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ பிரேக்கப் பண்ணக்குள்ள அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அத பத்தி எனக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்டு சொல்றியாடா அப்படின்னதும் இத கேட்ட ஜூயும் ஆமாண்டி எனக்கு வேற வேலை இல்ல பாரு வா போகலாம் அப்படின்னு ஹீரோயினை இழுத்துக்கிட்டு ஜூயும் கிளம்புறான். இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியா பேசுறத தூரத்துல இருந்து ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஆளுக்கு செம்மையாவே கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் என்ன கோப்பம் மாவனே நீ என்னடா சொன்ன, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு நேரா ஹானுக்கு தான் கால் பண்றான். ஹானும் போனை ஆன்சர் பண்ண டேய் பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வாடா அப்படின்னுட்டு ஹீரோவும் போனை கட் பண்ணிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவும் ஹானும் சேர்ந்து பாஸ்கெட் பால் பிளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வெறித்தனமா விளையாண்டுகிட்டு இருப்பான். ஹீரோ விளையாடுற விதத்தை வச்சே ஹான் புரிஞ்சுக்கிறான் ஹீரோ ஏதோ மன கஷ்டத்துல இருக்கான்னு. ஹானும் ஹீரோ கிட்ட இப்ப எதுக்கு நீ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கு ஹீரோட தம்பி ஹானும் சரி விடுடா, அந்த பொண்ணு தான் எந்த பையனையும் லவ் பண்ணலன்னு சொன்னால, உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குடா அப்படின்னதும் ஹீரோவும் ஆமால நீ சொல்றதும் உண்மைத்தான்ல, அடுத்த முறை அந்த பொண்ணை எப்படி பிக்கப் பண்றேன்னு பாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணா கியூவோட கம்பெனியை தான் காட்டுறாங்க. அங்க கியூவும் அவங்களோட பாஸும் அவங்க கூட ஹானும் இருக்கான். நேரம் பார்த்து கியூவும் அவங்களோட பாஸ்க்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்கிற பென் டிரைவ போட சொல்லி கொடுப்பாங்க. இத பார்த்து பதறி போன ஹானும் தடுக்கலான்னு போவான். ஆனாலும் கியூ சார் இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னதும் ஹானும் இல்லம்மா அப்படின்னு சொல்ல வரும் போதே அந்த பென் டிரைவையும் பிளே பண்ணிடுறாங்க. ஆனாலும் அந்த பென் டிரைவ்ல கியூ எதிர்பார்த்த மாதிரி பிரசன்டேஷன் இருக்காது. நம்ம ஹான் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, கியூக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் வீடியோவை ரெடி பண்ணி வச்சிருப்பான். அந்த வீடியோ தான் இப்ப பிளே ஆகுது. இத பார்த்ததும் கியூவும் பதறி போயிடுறாங்க. அவங்களோட பாஸும் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹானும் கியூ கிட்ட போய் சாரி மன்னிச்சிரு, இது உன்னோட பர்சனல் பென் டிரைவ்னு நான் நினைச்சிட்டேன். இதுக்கு கியூவும் எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு, ஆனாலும் எனக்கு உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றாங்க கியூ. இதுக்கு ஹானும் இங்க பாருமா நான் உன்னை லவ் பண்றது உண்மை, உனக்காக எவ்வளவு நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுவேன். லவ்னா என்னன்னு தெரியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உனக்காக உன்னோட அந்த ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றான் ஹான். இதை கேட்ட கியூவும் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. அவங்க தான் முன்னாடி எபிசோட்ல இன்னொரு யூடியூப் ஸ்ட்ரீமரோட காம்படேட் பண்ணி தோத்து போயிருப்பாங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட்டா இன்னைக்கு வாங்கிக்கணும் ஹீரோயின். அந்த பொண்ணும் ஹீரோயினுக்கு ஒரு காரமான பேஸ்ட கொடுத்து சாப்பிட சொல்றா. ஹீரோயினும் அந்த காரமான பேஸ்ட சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு பாட்டும் பாடுறாங்க. அது செம்மையா காரமா இருக்கும். இத பாத்துட்டு ஹீரோயினோட ஆப்பனன்ட் பொண்ணும் சரி நான் கொடுத்த பனிஷ்மெண்ட்ட டே ஏத்துக்கிட்டாங்க, இதோட இத ஸ்டாப் பண்ணிடுறான் அப்படின்னு தான் அந்த பொண்ணு. ஹீரோயினும் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு உண்மையை சொல்ல போனா நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன் தெரியுமா, நான் யாரு, என்னோட லெவல் என்ன, என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு யாரு அப்படின்னு உன்னாலதான் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக இன்னொரு ஸ்பூன் காரம் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ஹீரோயினும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோயின் நான் எப்பயுமே நான் தான் பெஸ்டான யூடியூப் ஸ்ட்ரீமர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னை விட சூப்பரான யூடியூப் ஸ்ட்ரீமர்ஸ் இருக்கிறாங்கன்னு சிறுபால் அடிச்ச மாதிரி எனக்கு நீ புரிய வச்சுட்ட, அதையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் சாப்பிடுறாங்க. இத பாக்குற ஹீரோயினோட ஃபேன்ஸ் எல்லாரும் கொந்தளிச்சு போயிடுறாங்க.
அதனால எல்லாரும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஸ்ட்ரீமையும் கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜூயியும் ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? சோஷியல் மீடியால உன்னோட லைவ் ட்ரெண்டிங் ஆயிருச்சு. நீ தான் இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கம்மா அப்படின்னு ஜூயும் சொல்ல, இதை கேக்குற ஹீரோயினும் அவனோட சித்திய கட்டி முடிச்சு சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. See you next video guys.